ஹிஸ்புல்லாவுடைய அகில உலக தலைவராக செயல்பட்டு வந்த ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் ஹிஸ்புல்லாவுடைய அஃபிஷியல் தொலைக்காட்சி அல் மனார் தொலைக்காட்சியினுடைய டெலிவிஷன் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இச்செய்தியை ரியூட்டர்ஸ் செய்தித்தளம் சற்று முன்னர் உறுதி செய்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்த நிலையில் இஸ்ரேல் வான்வெளி படைகளின் மூலமாக வெள்ளிக்கிழமை நடத்திய இந்த தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பங்கர் பஸ்டர் குண்டுகளின் மூலம் F-16 அல்லது F-35 மூலமாக லெபனானில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடங்களை தொடர்ந்து குண்டு வீசி தாக்கியிருந்தார்கள். 700க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய குண்டுமுள் வீழ்ச்சியின் மூலம் 1800க்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுற்ற நிலையிலே தாக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவை குறிவைத்து இஸ்ரேலிய இராணுவம் அந்த குண்டுகளை வீசி ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகம் முற்றிலுமாக அழிந்து போயிருந்தது. ஆனாலும் செய்திகளில் வரக்கூடிய பல்வேறு செய்திகள் அதனை உறுதிப்படுத்தவில்லை. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகம் உறுதிப்படுத்தாதவரை அதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்தை எந்த ஒரு உலக தொலைக்காட்சிகளோ உலக செய்திகளோ உறுதிப்படுத்தாத நிலையில் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவ தலைமை ஹவேலி மற்றும் ஹால்வி மற்றும் IDF எக்ஸ் தளங்களில் அது உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அது உறுதியான தகவலாக நாங்கள் அறிய முடியவில்லை. ஆனால் சற்று முன்னர் ரியூட்டர்ஸ் செய்தி தெளிவுபடுத்தி அதனை ஹிஸ்புல்லா அறிவிப்பு செய்துவிட்டதாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்மனார் தொலைக்காட்சியில் அதனுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மரணித்து விட்டார் என்ற செய்தியை திருக்குரானுடைய வசனங்களுடைய பின்னணியிலே அவர்கள் அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதாகவே இந்த செய்தியினூடே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஹசன் நஸ்ருல்லா பல தசாப்தங்களாக குறிப்பாக ஹிஸ்புல்லா இயக்கத்தை சர்வதேச இராணுவ கட்டமைப்பாக அவர் உருவாக்கி வைத்திருந்தார் என்பது உண்மை. உண்மையிலேயே அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலை விரல் விற்று கண்களிலே ஆட்டும் அளவிற்கு ஒரு வல்லமை கொண்ட இராணுவ கட்டமைப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு சிறந்து விளங்கியது. லெபனானுடைய அரசில் இராணுவம் இருந்தாலும் அதனையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு லெபனானை முழுவதுமாக தன் கட்டுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பு மட்டுமே நடத்தி வந்தது அல்லது நிலைகளே அதை கவனித்து வந்தது. அதிலே கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் மிகச்சிறந்த போராளிகள் இருப்பதாகவும் 2 இலட்சத்திற்கு மேற்பட்ட ஏவுகணைகள் பாலிஸ்டிக் மற்றும் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பல பேர்களில் ஏவுகணைகள் அவர்களிடத்தில் இருந்தது. நேற்று முன்தினம் கூட கதர் ஏவுகணைகளின் மூலமாக பாலிஸ்டிக்கின் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை ஹசன் நஸ்ருல்லா செய்திருந்தவையும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை நடத்திய ஆபரேஷனில் இந்த கொலையை மிக வெற்றிகரமாக இஸ்ரேல் IDF செய்து முடித்திருக்கிறது என்ற தகவல் ஹிஸ்புல்லாவால் தற்போது உறுதி செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று காலை வரை அந்த செய்திகள் உறுதி செய்ய முடியாத ஒன்றாக இருந்த நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா 64 வயது. அவர் மிகப்பெரிய ஆளுமையாக அந்த இயக்கத்தில் காணப்பட்டார். அவர் படுகொலை செய்ததை அவர்களுடைய அல் மனார் டிவியின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக இந்த செய்தியை சர்வதேச நியூஸ் ஏஜென்சி ரியூட்டர் உறுதி செய்திருப்பதையும் நாம் இங்கே செய்தியாக உங்களுக்கு தர முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இதன் மூலமாக அங்கு மிகப்பெரிய அளவுக்கு எஸ்கலேஷன் ஆஃப் வார் என்று சொல்வார்கள், பெரும் பதட்டம் ஏற்படும். இதற்கு பின்னால் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிரியா, ஈராக்கிலிருந்தும் ஏமனில் ஹவுதிகள், ஹமாஸ், ஹிஸ்புல்லாக்கள் என்று மிகப்பெரிய போர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இந்த நிலையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அமெரிக்காவுடைய ஜோ பிடன் அந்த பக்கத்தில் இருக்கும் எல்லா தேசங்களிலும் சுற்றுப்புறமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் அமெரிக்கா படைக்கு ஒரு சுட்டறிக்கை இன்று காலை அனுப்பப்பட்டது. அமெரிக்காவினுடைய வான்படைகள், கப்பற்படைகள் மற்றும் உண்டான 40,000த்திற்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் அந்த பிராந்தியத்திலே மையம் கொண்டிருக்கிற நிலையில்
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பிடன் இன்று காலை இரகசிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஏனென்றால் UN செக்யூரிட்டி கவுன்சிலில் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று பேசுவதற்கு அங்கு சென்றிருந்தார். ஆகவே இந்த தகவல் இரகசியமாக அமெரிக்காவிற்கு தெரிந்திருக்கும். இதனுடைய உண்மைகள் என்பதைத்தான் ஜோ பிடனுடைய இந்த சுற்றறிக்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் 64 வயது ஹசன் நஸ்ருல்லாவுடைய படுகொலை மீண்டும் மிகப்பெரிய போரை இஸ்ரேல், லெபனான், ஹமாஸ், ஹவுதிகள், ஈரானுடைய ஆதரவான பல இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ்க்கு எதிராக தூண்டியிருக்கிறது. ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணம் மிக பெரும் தாக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் பலஸ்தீன் விடுதலைக்காக போராடுவதாக அறிவிப்பு செய்து இஸ்ரேலை எதிர்த்து இதுகாரம் போராடி வருகிற இராணுவ வீரர்களுக்கும் மிகப்பெரிய கொதிப்பை, பரபரப்பை, பதபதைப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று காலை வரை இப்பொழுது ஒரு 15 நிமிடம் முன்புதான் இந்த செய்தி உறுதி செய்யப்பட்டது. சர்வதேச நாளிதழ்கள் இந்த செய்தியை அப்படியே உறுதி செய்திருக்கிறார்கள். ஹசன் நஸ்ருல்லாவுடைய படுகொலையை சந்தேகத்தோடு சர்வதேசம் அணுகி கொண்டிருந்த நிலையில் அவர்களுடைய அஃபீஷியல் டெலிவிஷனான அல்மனார் சற்று முன்னர் உறுதி செய்திருப்பதையும், ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதையும் நாம் அறிவிப்பு செய்யக்கூடியதாக இருக்கின்றது.